கோவையில் புனரமைக்கப்பட்ட அதிமுக தலைமை அலுவலகமான இதய தெய்வம் மாளிகையை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திறந்து வைத்து பார்வையிட்டார். அம்மாவின் வரலாற்றை பெருமைப்படுத்தும் விதமாக அலுவலகத்தில் ஒளிரும் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதாக வேதனை. புரட்சி தலைவியின் பிறந்த நாளை முன்னிட்டு மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் பேச்சு. சேலம் மாவட்டத்தில் உள்ள மல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் 3 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த ஓவிய ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நிகழும் நிலையில் தன்னை அப்பா என்று மாணவர்கள் அழைக்கும் போது ஆனந்தமாக உள்ளது என்று கூறிய முதலமைச்சர் தற்போது எங்கே சென்றார் என மக்கள் கேள்வி. சிவகங்கை மாவட்டம் கன்றமாணிக்கம் கிராமத்தில் பள்ளியில் படிக்கும் 13 வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சத்துணவு அமைப்பாளர் போக்சோவில் பிடிபட்டார். திராவிட மாடல் திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமைகள் அரங்கேறாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் 15 வயது சிறுமிக்கு முத்தம் கொடுத்த 20 வயது இளைஞர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். படிக்க வேண்டிய வயதில் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய இளைஞர்கள் திமுக ஆட்சியில் ஒழுக்கத்தை மீறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தர்மபுரி அருகே 17 வயது சிறுமியை திருமணம் செய்து தெலுங்கானாவில் பதுக்கி வைத்திருந்த ஓமலூரைச் சேர்ந்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். தர்மபுரியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் குழந்தை திருமணத்தை தடுக்க தவறிய ஸ்டாலினின் திராவிட மாடல் இனிமேலாவது உரிய நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் அரசு அலுவலகங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்கும் நோக்கில் 4 பேர் கொண்ட கமிட்டி அமைக்கப்படும் என அதிகாரிகள் அறிவிப்பு. அனைத்திற்கும் குழு மட்டுமே போட்டு விளம்பரம் தேடிக்கொள்ளும் திராவிட மாடல் முதல்வரையே அதிகாரிகள் மிஞ்சிவிட்டதாக மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அரசு விழாவில் தாமதமாக வந்த திமுக MLAவிற்காக 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த மாணவ மாணவிகள். பள்ளியில் கழிவுநீர் குழாய்கள் சேதமடைந்துள்ள நிலையில் அதை சீரமைக்க நடவடிக்கை எடுக்காமல் விடியா திமுகவின் முதலமைச்சர் முதல் நிர்வாகிகள் வரை விளம்பர மோகத்தில் திளைப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே லாரியில் கடத்தி வரப்பட்ட 491 கிலோ குட்கா பொருட்களுடன் கர்நாடகாவைச் சேர்ந்த 2 பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் குட்கா பொருட்கள் கடத்தப்படுவது அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் போடிமெட்டு வழியாக கேரளாவிற்கு கடத்த முயன்ற 105 கிலோ போதைப் பொருட்கள் பிடிபட்டது. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் போதைப் பொருட்களின் நடமாட்டம் அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த கஞ்சா சிக்கியது. கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் திராவிட மாடல் காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் ஆந்திராவிலிருந்து விற்பனைக்காக கடத்தி வரப்பட்ட 14 கிலோ கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 4 இடங்களில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பிடிபட்ட அவலம். திராவிட மாடலை போல உளவுத்துறையும் கும்பகர்ண உறக்கத்தில் இருப்பதால் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அடையாளம் தெரியாத நபர்களால் இளநீர் வியாபாரி வெட்டி கொலை.
ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் வேதனை. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மது போதையில் தகராறு செய்த நபரை ஆட்டோ ஓட்டுநர் இரும்பு ராடால் அடித்து கொன்ற கொடூரம். முதல் கையெழுத்து மதுவிலக்கு என பொய்கூறி ஆட்சிக்கு வந்த விளம்பர பிரியர் ஸ்டாலின் மூலை முடுக்கிலெல்லாம் மதுக்கடைகளை திறந்து கொண்டே இருப்பதால் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் மற்றும் காவலர்களிடம் மது போதையில் இளம் பெண்கள் வாக்குவாதம். தெருவிற்கு தெரு மதுக்கடையை திறந்து வைத்து இளம் பெண்களையும் திமுக அரசு சீரழித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள தமிழக காவல்துறையில் பாலியல் அத்துமீறல் சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலையில் விசாகா கமிட்டி மறுசீரமைப்பு. துறை ரீதியாக பாலியல் வழக்குகள் அதிகரித்துவிட்ட நிலையில் தற்போதுதான் விசாகா கமிட்டி சீரமைக்கப்படுகிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் ஆட்சியாளர்களின் விளம்பர மாடலை அரசு அதிகாரிகளும் செய்ய தொடங்கிவிட்டதாகவும் விமர்சனம். தமிழகத்தில் 6000த்திற்கும் மேற்பட்ட பிளே ஸ்கூல்கள் அங்கீகாரம் இல்லாமல் செயல்பட்டு வரும் நிலையில் கேள்விக்குறியாகும் குழந்தைகளின் பாதுகாப்பு. 3 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை பள்ளிகளில் சேர்க்கக்கூடாதென நீதிமன்ற உத்தரவு இருந்தும் வீடு, அடுக்குமாடி குடியிருப்பு போன்ற இடங்களில் பல்வேறு பள்ளிகள் செயல்பட்டு வரும் நிலையில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். தமிழக மின் பகிர்மான துறைக்கு C- கிரேட் வழங்கப்பட்டு 48வது இடத்தில் உள்ளதாக மத்திய மின்துறை வெளியிட்டுள்ள பட்டியலில் அம்பலம். மொத்தமுள்ள 52 மின் நிறுவனங்களில் தமிழ்நாடு 48வது இடத்தில் உள்ள நிலையில் மாநிலத்தின் மின் பகிர்மான தரம் மோசமான நிலையில் இருப்பது தரவுகளின் மூலம் அம்பலம். தமிழ்நாடு மின் வாரியத்திற்கு எதிராக 1100 கோடி ரூபாய் GST வரி விதிப்பு குறித்து வழங்கப்பட்ட நோட்டீஸிற்கு மதுரை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை. மற்ற மாநிலங்களுக்கு மின்சார பரிமாற்ற சேவைக்கு GST விலக்கு இருந்தபோதும் தமிழகத்திற்கு மட்டும் நோட்டீஸ் அனுப்பியது அரசியல் நோக்கமா என மக்கள் கேள்வி. தமிழ்நாட்டில் பள்ளித் தேர்வு தொடங்கும் நிலையில் திராவிட மாடல் அரசின் மின்சாரத்துறை தடையற்ற மின்சாரம் வழங்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தல். நடப்பாண்டு கோடைக்கால தினசரி மின் தேவை 22,000 மெகாவாட்டை கடக்கும் என தகவல் வெளியான நிலையில் பள்ளி தேர்வு நேரத்தில் தடையற்ற மின்சாரம் வழங்க உரிய நடவடிக்கைகளை மின்சாரத்துறை எடுக்குமா என மக்கள் எதிர்பார்ப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியில் முன்விரோதம் காரணமாக சூப்பர் மார்க்கெட்டில் பணிபுரிந்த பெண்ணை முதியவர் ஒருவர் தலைமுடியை பிடித்து சரமாரியாக தாக்கும் வீடியோ வெளியீடு. விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டத்தில் கனிம வள கொள்ளைக்கு எந்தெந்த அரசு அலுவலருக்கு எவ்வளவு லஞ்சம் வழங்கப்பட்டது என அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரின் பெயர்கள் மற்றும் புகைப்படம் இணையத்தில் வெளியீடு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் லஞ்ச ஊழலை அம்பலப்படுத்தி இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி கத்தோலிக்க தேவாலயத்தில் பட்டியலின கிறிஸ்தவர்கள் மீதான சாதிய பாகுபாட்டை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. ஜாதி மத மோதல்கள் இல்லை என கூறும் ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் சாதி தொடர்பாக கதையாகி வருவதாகவும் நீதிமன்றத்தில் மட்டுமே நீதி பெறும் அவல நிலை உள்ளதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே அரசு நகர பேருந்து மோதி தாய் கண் முன்னே 9 வயது மகள் பலியான சோகம். விடியா திமுகவின் ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகள் பழுதாவதும் விபத்திற்குள்ளாவதும் தொடர்கதையாகி வரும் நிலையில் துறை சார்ந்த அமைச்சர் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளாரா என மக்கள் கேள்வி. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மன்னார் வளைகுடா கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 32 மீனவர்களை 5 விசை படகுகளுடன் கைது செய்து இலங்கை கடற்படை தொடர் அட்டூழியம். மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்காமல் மத்திய மாநில அரசின் அமைச்சர்களும் தலைவர்களும் ஹேஷ்டேக் விளையாட்டில் ஈடுபட்டிருப்பதாக மக்கள் விமர்சனம்.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் குழந்தை வேலப்பர் கோயிலில் தேரோட்ட நிகழ்ச்சி கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே சிமெண்ட் கலவை ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரியும் சரக்கு வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்து. விபத்தில் சரக்கு வேன் தீப்பற்றி எரிந்ததில் ஓட்டுநர் தீயில் கருகி உயிரிழந்த பரிதாபம். செங்கல்பட்டு மாவட்டம் மாரம்பாக்கம் ஏரியை ஆக்கிரமித்துள்ள ஆகாய தாமரையால் துர்நாற்றம், கொசு தொல்லை உள்ளிட்ட பிரச்சனைகளால் பொதுமக்கள் அவதி. திமுக அரசு உடனடியாக ஆகாய தாமரையை அகற்றி ஏரியை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். ரயில்வே துறையில் பணியாளர்களை அதிக வேலை செய்ய நிர்பந்திக்கப்படுவதால் இரவு நேர வேலை சுமை அதிகரித்து ரயில் விபத்துகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என ஓட்டுநர்கள் எச்சரிக்கை. மைனாரிட்டி பாஜகவின் நிர்வாக தவறுகளால் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களின் உயிருக்கு நேரடி ஆபத்தை ஏற்படுத்தும் என குற்றச்சாட்டு. கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவின் அந்நிய செலவாணி கையிருப்பு பெருமளவு சரிவு. பொருளாதார அசாதாரணங்கள், வெளிநாடுகளில் முதலீடுகளில் ஏற்பட்ட குறைவு, வர்த்தக சிக்கல்கள் போன்ற அம்சங்களே காரணம் என தகவல். அமெரிக்காவின் மின்சார கார் உற்பத்தி நிறுவனமான டெஸ்லா தனது உற்பத்தி திட்டங்களை தற்போது ஆந்திராவில் நிறுவ உள்ளதாக தகவல். தமிழகத்தில் ஹுண்டாய், BMW, டாடா மோட்டார்ஸ் போன்ற உலகளாவிய உற்பத்தியாளர்கள் நிறைந்துள்ள நிலையில் தமிழக அரசு டெஸ்லாவிற்கு நிலம் வழங்கி தொழில் முன்னேற்றம் அடைய முயற்சிக்குமா அல்லது கமிஷன் கலெக்ஷன் அடிப்படையில் அவர்களை விரட்டி விடுமா என மக்கள் கேள்வி. ஆசிய கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய வில்வித்தை அணி வெற்றி பெற்று உலக சாதனையை படைத்துள்ளது. இந்த வெற்றியின் மூலம் தனது முன்னணி திறமையை மீண்டும் நிரூபித்துள்ளது இந்திய வில்வித்தை அணி. கத்தோலிக்க திருச்சபை தலைவரான போப் பிரான்சிஸின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாக வாட்டிக்கன் நிர்வாகம் அறிவிப்பு. கடந்த 14ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போப் பிரான்சிஸ்க்கு நிமோனியா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்ததால் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கவலை. சீனாவில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட HQU5 வைரஸ் கோவிட்-2 வகையைச் சேர்ந்தது. பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாததால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் தகவல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மீனவர்களின் 67 படகுகளை ஏலம் விடப்படும் என இலங்கை நீரியல் வளத்துறை அறிவித்துள்ளதால் மீனவர்கள் அதிர்ச்சி. மைனாரிட்டி பாஜக அரசு இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி படகுகளை மீட்க வேண்டும் என்று தமிழ்நாடு மற்றும் புதுவை மீனவர்கள் வலியுறுத்தல்.